கடந்த 2-3 நாளா யூடியூப் சோசியல் மீடியா நியூஸ் சேனல்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் இர்ஃபானோட வைஃப் இவங்க 2 பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண துபாய் போயிருந்தாங்க. துபாயில அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த இந்தியா வந்த உடனே ஜெண்டர் ரிவீல் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து யூடியூப்ல ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா துபாயில நீங்க என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆனா இந்தியாவில் கிடையாதுங்க, இல்லீகல்ங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்பாளுங்க குண்டக்க மண்டக்கத்தனமான வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்தியாவில் இந்த ஒரு விஷயத்த பேன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சுகாதாரத்துறை அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு லெட்டர் அனுப்புனாங்க, வீட்டுக்கும் போனாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இதை தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க லெட்டர் கொடுத்திருக்காரு. யூடியூப்ல இருந்து அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டாருங்க. இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயமும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அப்புறம் புஷ்ன்னு ஆயிடுச்சுங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கவங்க ஒரு பண்ற தப்ப பெருசா காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி பெருசா நடக்கிற விஷயத்த சிறுசா காமிச்சாங்க. எப்படி அப்படின்னா 2021 ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 86 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க. 18+ கீழே இருக்கவங்க நிறைய பேர் இல்லீகலான ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. பெரிய பெரிய கரப்ஷன் நடக்குது. இப்ப ரீசெண்டா கூட பார்த்திருப்பீங்க, நிறைய பாத்தீங்கன்னா கஞ்சா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பெருசா நடக்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஃபேமஸா இருக்கவங்க பண்ற சின்ன தப்ப பெருசா காட்டிடுறாங்க. இவ்வளவு வக்கனையா பேசுறேன், நீயே அவங்கள பத்தி தானே வீடியோ போடுறேன்னு கேட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக சின்னதா இருக்க விஷயத்த பெருசா காட்டுறாங்க. யார் இதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கறதாங்க சொல்ல வரேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. வரட்டா.